ரவி கலர்ஸ் இன்றைய ட்ரெண்டிங் பெண்களுக்கான எக்ஸ்க்ளூசிவ் கலெக்ஷனுடன் குர்தீஸ், பிளாசோ பேண்ட், பத்தியாலா பேண்ட், துப்பட்டாக்கள், ஷேப்வேர்கள், நைட்டிகள், பிராண்டட் உள்ளாடைகளும் கிடைக்கும். ரவி கலர்ஸ், நேரு வீதி, ராஜா தியேட்டர் சிக்னல் அருகில், புதுச்சேரி. வணக்கம். முக்கிய செய்திகள். புதுச்சேரி அரசு மருத்துவமனையில் திடீர் வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்ட துப்புரவு பணியாளர்கள் மாத ஊதியத்தை 7000 ரூபாயில் இருந்து 10,000 ரூபாயாக உயர்த்தி வழங்க வலியுறுத்தல். இரவு நேர பணியில் விதிகள் தளர்த்தப்பட்டுள்ளதால் பெண்களின் வேலைவாய்ப்பு அதிகரித்துள்ளது. புதுச்சேரி தொழிலாளர் துறை தகவல். புதுவையில் 3 துணை ஆய்வாளர்கள் உட்பட 17 காவலர்கள் இடமாற்றம். காவல்துறை தலைமையக காவல் கண்காணிப்பாளர் உத்தரவு. வடகிழக்கு பருவமழையால் நீர் நிரம்பி கடல் போல் காட்சியளிக்கும் உசுட்டேரி. நீர்மட்டம் அதன் கொள்ளளவான 3.5 மீட்டரை எட்டியுள்ளதாகவும் தகவல். நம்ம பாண்டிச்சேரிக்கு ரிலையன்ஸ் ஃபேஷன் வேர்ல்ட் வந்தாச்சு. குவாலிட்டியான பிராண்டட் ஆடைகள் கம்மியான விலையில. எங்க தெரியுமா? அண்ணா சாலை ரத்னா தியேட்டர் பக்கத்துல இருக்க நம்ம ரிலையன்ஸ் ஃபேஷன் வேர்ல்ட் தான். இங்க கலெக்ஷன்ஸ் எல்லாமே ட்ரெண்டுக்கு ஏத்த மாதிரி இருக்கு. இப்போ தீபாவளி மற்றும் ஓபனிங் ஆஃபரா 1999 ரூபாய்க்கு மேல பர்ச்சேஸ் பண்ற அனைவருக்கும் செலோ பிராண்ட் டின்னர் செட், ஜான் பிளேயர்ஸ் டஃபில் பேக் மற்றும் அமெரிக்கன் டூரிஸ்டர் ட்ராலி பேக் போன்ற பரிசுகளும் இருக்கு. ரிலையன்ஸ் ஃபேஷன் வேர்ல்ட், நம்பர் 460, அண்ணா சாலை, ரத்னா தியேட்டர் அருகில், புதுச்சேரி. இனி விரிவான செய்திகள். புதுச்சேரி அரசு மருத்துவமனையில் ஊதியத்தை உயர்த்தி வழங்க வேண்டும் என வலியுறுத்தி துப்புரவு பணியாளர்கள் திடீர் வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரி அரசு மருத்துவமனையில் அவுட் சோர்சிங் முறையில் துப்புரவு பணி நடைபெற்று வருகிறது. இதற்கான நிறுவனம் துப்புரவு பணியாளர்களுக்கு மாதம் 10,000 ரூபாய் சம்பளம் தருவதாக வாக்குறுதி அளித்திருந்த நிலையில் 7,000 ரூபாய் மட்டுமே சம்பளம் வழங்கியுள்ளது. இதனால் உறுதியளித்தபடி 10,000 ரூபாய் சம்பளம் வழங்க வேண்டும் என தொடர்ந்து துப்புரவு பணியாளர்கள் வலியுறுத்தி வந்தனர். இருப்பினும் நிர்வாகம் சம்பளத்தை உயர்த்தி தரவில்லை. இந்நிலையில் சம்பளத்தை உயர்த்தி தர கோரி துப்புரவு பணியாளர்கள் நவம்பர் 8ஆம் தேதி காலை திடீரென வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் அரசு மருத்துவமனையில் துப்புரவு பணி நடைபெறவில்லை. மேலும் துப்புரவு பணியாளர்கள் மருத்துவ அதிகாரி அலுவலகம் முன்பு ஒன்று கூடி தரையில் அமர்ந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதுகுறித்து கூறிய துப்புரவு பணியாளர்கள், இது மாதிரி டிடிஎஸ் கான்ட்ராக்ட்ல இருந்து நாங்கள் பேசுறோம். 1 இயர் ஆயிடுச்சு சார், சேலரி ஏற்றி தரேன்னு சொல்லியிருந்தாங்க. இது வரைக்கும் எந்த சேலரி எங்களுக்கு ஏற்றி தரல. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஏற்றி தரேன்னு சொல்லி இது வரைக்கும் எந்த ஒரு ஆக்ஷனும் அவங்க எடுக்கல, எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கல. எங்களுக்கான பேசிக் சம்பளமும் இன்னும் கொடுக்கல. எங்களுக்கு என்ன தேவைன்னா, எங்க கான்ட்ராக்ட் ஒரு வருஷம் இந்த அக்ரிமெண்ட் போட்டு சைன் பண்ணாங்கல்ல, ஒரு ஆளுக்கு இவ்வளவு சம்பளம்னு சொல்லி அவங்க கொட்டேஷன் கொடுக்கும் போதே சைன் பண்ணிருப்பாங்கல்ல, அந்த ஸ்லிப்பை எங்களுக்கு காட்ட சொல்லுங்க. எங்களுக்கு ஊழியருக்கான ஆன சம்பளம் எவ்வளோ, எங்களுக்கு அதுல என்ன சம்பளம் போடுது, பிஎஃப், சிஎல் எல்லா சம்பளமும் எது அதுல கமிஷன் போகுது, அதை எல்லாத்தையும் எங்ககிட்ட காமிச்சு எங்களுக்கான சம்பளம் கரெக்டா போட சொல்லுங்க. இருக்க வேலை அதிகமா ஆகுது, கம்மியா ஆகல. இந்த சம்பளம் ரொம்ப கம்மியா இருக்குது. எங்களால குடும்பத்தை நடத்த ரன் பண்ண முடியல. எல்லாம் வாடகை வீடு, பஸ் பேரு காசு, பசங்களுக்கு காலேஜ் ஃபீஸு எல்லாமே இதுலயே போகுது. எங்களுக்கு ஒன்றும் சரி வரல. அதுக்காக நாங்க வெளியில எங்கன்னா வட்டிக்கு நாங்க காசு வாங்கி அதை இதை கடனை உடனே வாங்கி ஏதோ நாங்க மேனேஜ் பண்ணின்னு வரோம். எங்களுக்கான சரியான ஊழியமும் கிடைக்கல, எங்களுக்கான மரியாதையும் கிடையாது. எங்களை யாரும் மதிச்சு சரியான முறையில் ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டாங்க. எங்களுக்கு தேவை சம்பளம் வேணும். நாங்கள் டிகேட்டில் நாங்கள் ஒர்க் பண்ணுறோம் சார். நாங்கள் எங்களுக்கு சம்பளம் எங்களுக்கு கம்மியாக கொடுக்குறாங்க. இந்த வருமானம், இந்த சம்பளத்தை வச்சு எங்களுக்கு வருமானம் பண்ண முடியல. பஸ் பாரு 2,000 ரூபாய் 2,500 ரூபாய் ஆயிடுது. சாப்பாடு நாங்கள் எடுத்துன்னு சாப்பிட முடியல. 10 சாப்பாடு வாங்கி சாப்பிட்றதுக்கு 30 ரூபா 40 ரூபாய் ஆகுது. இதை கொண்டு எங்களால் மைண்ட் பண்ண முடியல. அதனால எங்களுக்கு சம்பளத்தை கொஞ்சம் கூடி தர சொல்லுங்க. எங்களை மரியாதை இல்லாத பேசுறாங்க, மரியாதை இருக்க மாட்டேது எங்களுக்கு. எங்களை பார்த்தாங்க, நீங்க டீ இது தானே சரிங்க, ஹவுஸ் பிங் தானே நீங்க அப்படின்ற மாதிரி எங்களெல்லாம் ரொம்ப கொச்சி பத்தி எல்லாம் பேசுறாங்க. எங்களுக்கு சம்பளத்தை ஏற்றி கொடுக்க சொல்லுங்க, எங்களுக்கு மரியாதை கொடுக்க. இரவு நேர பணியில் விதிகள் தளர்த்தப்பட்டதால் பெண்களின் வேலைவாய்ப்பு அதிகரித்துள்ளதாக தொழிலாளர் துறை அறிவித்துள்ளது. புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தில் உள்ள தொழிற்சாலைகளில் பெண்களின் வேலைவாய்ப்பு திறனை மேம்படுத்த பல்வேறு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகிறது. அதன்படி இரவு பணிகளில் பெண் ஊழியர்களின் பரிந்துரைக்கப்பட்ட வேலை நேரம், வேலைவாய்ப்பு மற்றும் பணிநிலை தொடர்பாக சில கட்டுப்பாட்டு விதிகளை புதுச்சேரி அரசு தளர்த்தியது. இது தொடர்பாக கடந்த மாதம் 6ஆம் தேதி வெளியிடப்பட்ட அரசாணைப்படி பெண் ஊழியர்களை எந்த ஒரு தொழிற்சாலை அல்லது தொழிற்துறையில் இரவு 10 மணி வரை பணியமர்த்த அனுமதிக்கிறது. இந்த அறிவிப்பின் மூலம் முன்னர் அனுமதிக்கப்பட்ட வேலை நேரம் இரவு 7 மணியில் இருந்து 10 மணி குறிப்பிடத்தக்க அளவில் 3 மணி நேரம் நீட்டிக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் புதுச்சேரியில் உள்ள தொழிற்சாலைகளில் இரவு நேர பணியின் போது பெண்களின் வேலைவாய்ப்பு மற்றும் வேலை தொடர்பான
நெகிழ்வுத்தன்மை அதிகரித்துள்ளது. மேலும் பணியிடங்களில் பெண்களின் பாதுகாப்பு மற்றும் நலனை பேணுவதற்கு சம வாய்ப்புகளை ஊக்குவிப்பதாகவும் பாலின சமத்துவத்தை உறுதி செய்தல் மற்றும் அனைவரையும் உள்ளடக்கிய பொருளாதார பங்களிப்பை செயல்படுத்துதல் ஆகியவற்றை நோக்கமாக கொண்டு புதுச்சேரி அரசு இந்த அறிவிப்பை வெளியிட்டுள்ளதாக புதுச்சேரி தொழிலாளர் துறை வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் கூறப்பட்டுள்ளது. புதுவை காவல்துறையில் 3 துணை ஆய்வாளர்கள் உட்பட 17 காவலர்கள் இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். புதுச்சேரி காவல்துறையில் தொடர்ந்து பல ஆண்டுகளாக வேலை செய்பவர்கள் அவ்வப்போது வேறு இடங்களுக்கு பணிமாற்றம் செய்யப்பட்டு வருகின்றனர். இது தவிர துறை ரீதியான நடவடிக்கை புகாருக்கு ஆளாகும் காவலர்களும் இடமாற்றம் செய்யப்பட்டு வருகின்றனர். அந்த வகையில் தற்போது காவல் நிலையங்களில் பணியாற்றி வரும் 3 துணை ஆய்வாளர்கள் உட்பட 17 காவலர்கள் இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். அதன்படி துணை ஆய்வாளர்கள் ராமச்சந்திரன் கிழக்கு போக்குவரத்து காவல் நிலையத்தில் இருந்து சிக்மா செக்யூரிட்டி பிரிவிற்கும், சிவசுப்பிரமணியன் வில்லியனூர் காவல் நிலையத்தில் இருந்து வன்கொடுமை தடுப்பு பிரிவுக்கும், குப்புசாமி கிருமம்பாக்கம் காவல் நிலையத்தில் இருந்து ஆயுத படைக்கும் மாற்றப்பட்டுள்ளனர். இதேபோல் 2 உதவி துணை ஆய்வாளர், 2 சிறப்பு நிலை துணை ஆய்வாளர்கள், 7 சிறப்பு நிலை ஏட்டுகள், 3 காவலர்கள் இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். இதற்கான உத்தரவை காவல்துறை தலைமையக காவல் கண்காணிப்பாளர் மோகன்குமார் பிறப்பித்துள்ளார். உசுட்டேரிக்கு நீர்வரத்து அதிகரித்துள்ளதால் நீர்மட்டம் உயர்ந்து ஏரி நிரம்பி கடல் போல் காட்சியளிக்கிறது. புதுச்சேரி வில்லியனூர் அருகே உள்ள உசுட்டேரி புதுச்சேரியின் மிகப்பெரிய ஏரிகளில் முதன்மையானதாக விளங்குகிறது. இவை புதுச்சேரி தமிழக பகுதிகளை சேர்ந்து 800 ஹெக்டேர் பரப்பளவை கொண்டுள்ளது. இந்த உசுட்டேரிக்கு சுத்தக்கேணி சங்கராபரணி ஆற்றில் இருந்தும் சுற்று வட்டார பகுதிகளில் உள்ள விளைநிலங்களில் இருந்தும் பருவமழையின் போது தண்ணீர் வருவது வழக்கம். இதனால் உசுட்டேரியை சுற்றியுள்ள பகுதிகளில் நிலத்தடி நீர்மட்டம் உயர்ந்து காணப்பட்டது. இதனிடையே இந்த ஆண்டு பருவமழை துவங்கி கடந்த சில நாட்களாக கனமழை பெய்து வந்ததன் காரணமாக வீடூர் அணை நிரம்பி அதன் உபரி நீர் சங்கராபரணி ஆற்றில் திறந்து விடப்பட்டது. தண்ணீர் சுத்துக்கேணி படுகை அணைக்கு வந்து அங்கிருந்து உசுட்டேரிக்கு திறந்து விடப்பட்டது. இதனால் உசுட்டேரிக்கு தண்ணீர் வந்து கொண்டுள்ளதால் உசுட்டேரி நிரம்பி அதன் நீர்மட்டம் 3.5 மீட்டர் கொள்ளளவை எட்டியுள்ளது. தொடர்ந்து உசுட்டேரிக்கு தண்ணீர் வந்து கொண்டிருப்பதால் உசுட்டேரியில் இருந்து உபரி நீர் மீண்டும் சங்கராபரணி ஆற்றுக்கு திறந்து விடப்பட்டுள்ளது. இதனால் உசுட்டேரி தற்போது கடல் போல் காட்சியளிப்பதால் தினமும் சுற்று வட்டார பகுதி மக்களும் சுற்றுலா பயணிகளும் வந்து ஏரியின் அழகை கண்டு ரசித்து செல்கின்றனர். முத்தியால்பேட்டை தொகுதி மின் புதைவட கேபிள்கள், மின் பகிர்மான பெட்டிகள் ஆகியவற்றை போர்க்கால அடிப்படையில் மாற்றி அமைத்து தர வேண்டும் என திராவிட முன்னேற்றக் கழக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் நந்தா சரவணன் அப்பகுதி மக்களுடன் மின்துறை தலைமை பொறியாளரை சந்தித்து மனு அளித்தார். புதுச்சேரி முத்தியால்பேட்டை தொகுதி திராவிட முன்னேற்றக் கழக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் நந்தா சரவணன் தொகுதி மக்களுடன் சென்று மின்துறை தலைமை அலுவலகத்தில் தலைமை பொறியாளரை சந்தித்து முத்தியால்பேட்டை தொகுதி திராவிட முன்னேற்றக் கழகம் சார்பில் மனு அளித்தனர். அந்த மனுவில் புதுச்சேரி முத்தியால்பேட்டை தொகுதியில் மின்துறை சார்பில் 35 ஆண்டுகளுக்கு முன்பு புதைவட கேபிள்கள் போடப்பட்டது என்றும் இவைகள் தற்பொழுது பழுதாகி மின் கேபிள்கள் எரிந்து மின்தடை ஏற்படுவதாகவும் இதனால் பொதுமக்கள் மிகுந்த சிரமத்திற்கு உள்ளாகின்றனர் என்று கூறப்பட்டுள்ளது. மேலும் இரவு நேரத்தில் ஏற்படும் இந்த திடீர் மின்தடையால் வயதானவர்கள், குழந்தைகள் உட்பட அனைவரும் பாதிக்கப்படுகின்றனர் என்றும் கூறப்பட்டுள்ளது. இதேபோல் முத்தியால்பேட்டை சாலை தெருவில் புதிய மின்மாற்றி அமைத்து தர வேண்டும். சுப்பிரமணிய கோவில் தெரு, லோகமுத்து மாரியம்மன் கோவில் தெரு, அங்காளம்மன் கோவில் தெரு, அங்காளம்மன் 3, 4, 5 குறுக்கு தெருக்கள் ஆகிய வீதிகளில் இரவு நேரங்களில் அடிக்கடி மின்தடை ஏற்படுவதால் பொதுமக்கள் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளனர் என்பதால் இந்த பகுதியில் மின் பகிர்மான பெட்டி புதிதாக அமைக்க வேண்டும் என்றும், சோலை நகர் தெற்கு பகுதி, செங்கோணி அம்மன் கோவிலில் உள்ளிட்ட பகுதிகளில் மக்களுக்கான மின் தேவைகள் நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டே உள்ளதால் தனி மின்மாற்றி மற்றும் தேவையான மின் பகிர்மான பெட்டி அமைப்பதுடன் பழைய கேபிள்களை அகற்றி புதிய திறன் அதிகமான மின் கேபிள்களை அமைத்துக் கொடுக்க வேண்டும் என குறிப்பிடப்பட்டிருந்தது. இதேபோன்று ஏழை மாரியம்மன் கோவில், எம்ஜி ரோடு சந்திப்பு பகுதி மிகப்பெரிய வியாபார பகுதியாக மாறி வருவதால் எதிர்கால மின் தேவைகளை கருத்தில் கொண்டு புதிய மின்மாற்றியினையும் அதற்கான மின் பகிர்மான பெட்டியையும் அமைத்துக் கொடுக்க வேண்டும் என்றும், எம்ஜி ரோட்டின் மேற்கு பகுதியில் அமைந்துள்ள டிவி நகர், கணபதி நகர் பகுதிகளில் பல இடங்களில் மின் ஒயர்கள் பல ஆண்டுகளாக மாற்றாமல் கீழே தொங்கிய நிலையில் செல்வதால் எதிர்வரும் 3 மாதங்கள் மழைக்காலமாக இருப்பதாலும் மின்துறை அதிகாரிகள் போர்க்கால அடிப்படையில் உடனடியாக மறுசீரமைப்பு பணியினை மேற்கொள்ள வேண்டும் என்றும் அந்த மனுவில் கூறப்பட்டுள்ளது. திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக கழக நிர்வாகிகளுடன் மின்துறை தலைமை பொறியாளரிடம் மனு அளிக்கப்பட்டது. அந்த மனுவில் என்ன குறிப்பிட்டிருக்கோம் அப்படின்னாக்கா, 35 ஆண்டுகளுக்கு முன்னாடி போடப்பட்ட கேபிள்லாம் அன்றைய காலகட்டத்துக்கு லோடுக்கு தகுந்த மாதிரி போடப்பட்டது. அந்த கேபிள்லாம் இப்போ அடிக்கடி பழுதாகி கரண்ட்லாம் கேபிள்லாம் எரிஞ்சு நிறைய கம்ப்ளைண்ட் வந்துருக்குது. அந்த கம்ப்ளைண்ட்லாம் படமாக எடுத்து கிட்டத்தட்ட 27 இடத்துல அந்த மாதிரி கேபிள் வந்து எரிஞ்சு மக்களுக்கு உயிருக்கு அச்சுறுத்த வகையில் இருக்குது. மழை காலம் வரதால பல நோண்டி அப்படியே மூடாமல் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு.
இதுல எல்லாமே கிட்டத்தட்ட 27 இடத்துல அந்த மாதிரி இருக்குது. அதை வந்து உடனே போர்க்கால அடிப்பில் உடனே இமீடியட்டா செஞ்சு முடிங்க. மக்கள் அச்சமின்றி இது பண்றதுக்கு போறதுக்கு போக்குவரத்து போறது நல்லா இருக்கும் அப்படின்றது ஒரு கோரிக்கை வச்சிருக்கோம். அது மட்டும் இல்லாம போர்க்கால அடிப்படையில தொகுதி முழுக்க இருக்கிற கேபிள் எல்லாம் இன்றைய காலகட்டத்துக்கு அந்த மாதிரி அந்த கேபிள் எல்லாம் மாற்றி அமைக்க சொல்லி கேட்டுக்கிறோம். புதுச்சேரி கருவடிக்குப்பம் தனியார் பள்ளியில் பணிபுரிந்து ஓய்வு பெற்று 2 வருடங்களுக்கு மேலாக ஓய்வூதியம் வழங்கப்படாததை கண்டித்து பாத்திமா ஓய்வூதியதாரர்கள் சங்கத்தினர் புதுவை கடலூர் மறைமாவட்ட பேராயர் இல்லம் முன்பாக ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரி யூனியன் பிரதேசம் கருவடிக்குப்பத்தில் இயங்கி வரும் தனியார் மேல்நிலை பள்ளியில் பல ஆண்டுகள் பணிபுரிந்து ஓய்வு பெற்ற ஆசிரியர்களுக்கு 2 வருடங்களுக்கு மேலாக ஓய்வூதியம் வழங்கப்படாததை கண்டித்து பாத்திமா ஓய்வூதியதாரர்கள் சங்கத்தினர் புதுச்சேரி கடலூர் மறைமாவட்ட பேராயர் இல்லம் முன்பாக சனிக்கிழமை காலை 10 மணி அளவில் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். பாத்திமா ஓய்வூதியதாரர் சங்க செயலாளர் ஆல்பர்ட் மார்டின் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு புதுச்சேரி அரசு நிதி உதவி பெறும் ஓய்வூதியர்கள் சங்க தலைவர், மேலும் இதில் செயலாளர் சீதாலட்சுமி மற்றும் பொறுப்பாளர்கள் கண்டன உரையாற்றினர். ஆர்ப்பாட்டத்தின் போது 2 வருடங்களாக இருந்து வரும் இந்த முக்கிய பிரச்சினைக்கு நிரந்தர தீர்வு காண வேண்டும் என்றும், கல்வி சட்டம், அரசாணை, உயர்நீதிமன்ற தீர்ப்பு இவற்றை அமல்படுத்த மறுக்கும் தனியார் மேல்நிலை பள்ளி தாளாளர் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும், கடும் துயரம், அளவிட முடியாத கஷ்டத்தில் உழலும் ஓய்வூதியதாரர்களின் 5% பென்ஷன் தொகையை கட்டி 2 வருட பென்ஷன் வழங்கிட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும், தவறும் பட்சத்தில் தொடர் போராட்டங்கள் நடத்தப்படும் என்றும் அவர்கள் எச்சரிக்கை விடுத்தனர். மேலும் இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஓய்வூதியதாரர்களான சின்னப்பன், கிருஷ்ணமூர்த்தி, ராஜாராமன், வேணு, தாஸ், சவரிராஜ், அழகிரி, சின்னப்பன், ரத்ன சபாபதி, வேலாயுதம் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டனர். அரசு ஆணையை அமல்படுத்து அரசு ஆணையை. புதுச்சேரி ராஜீவ்காந்தி மகளிர் மற்றும் குழந்தைகள் மருத்துவமனையில் புதுச்சேரி செவிலிய அதிகாரிகள் சங்கம் சார்பில் நடைபெற்ற வாயிற் கூட்டத்தில் பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. புதுச்சேரி செவிலிய அதிகாரிகள் சங்கத்தினர் சார்பாக புதுச்சேரி ராஜீவ்காந்தி மகளிர் மற்றும் குழந்தைகள் மருத்துவமனையில் வாயிற் கூட்டமானது நடைபெற்றது. இந்த கூட்டத்திற்கு சங்கத்தின் அமைப்பு செயலாளர் செல்வி தலைமை தாங்கினார். மேலும் சங்கத்தின் செயலாளர் ஹரிதாஸ், நிர்வாகிகள் ஜெரால்ட், ஷியாமலா, பூரணி ஆகியோர் முன்னிலை வகித்தனர். மேலும் அரசு ஊழியர் சம்மேளனத்தின் பொதுச் செயலாளர் முனுசாமி, துணை பொதுச் செயலாளர் மணிவாணன், சுகாதார ஊழியர் சங்கங்களின் சம்மேளனத்தின் துணை பொதுச் செயலாளர் ஜெகநாதன் ஆகியோர் சிறப்பு அழைப்பாளர்களாக கலந்து கொண்டு கோரிக்கைகள் குறித்து விளக்க உரையாற்றினர். அப்பொழுது கூட்டத்தில் ராஜீவ்காந்தி மகளிர் மற்றும் குழந்தைகள் மருத்துவமனையில் நிலவும் செவிலியர் பற்றாக்குறை, 100க்கும் மேற்பட்ட காலியிடங்கள் உடனடியாக நிரப்பப்பட வேண்டிய அவசியம் மற்றும் சுகாதார பணியாளர்களின் பணிச்சுமை அதிகரித்திருப்பது போன்ற முக்கிய பிரச்சினைகள் குறித்து விரிவாக பேசப்பட்டது. மேலும் கூட்டத்தில் அரசு காலி பணியிடங்களை போர்க்கால அடிப்படையில் நிரப்ப வேண்டும் என்றும், பணிச்சுமை குறைக்கும் நடவடிக்கைகள் உடனடியாக எடுக்கப்பட வேண்டும் எனவும், உயர்த்தப்பட்ட நர்சிங் அலவன்ஸ், அரியர்ஸ் தொகையை உடனடியாக வழங்க வேண்டும், பணி சூழல் மற்றும் உபகரணங்களின் பற்றாக்குறை தீர்க்கப்பட வேண்டும் எனவும், இரவு பணியில் உள்ள செவிலியர்களுக்கு போதுமான பாதுகாப்பு மற்றும் ஓய்வு வசதிகள் ஏற்படுத்த வேண்டும் என்றும், குழந்தைகள் பிரிவில் நோயாளி எண்ணிக்கை அதிகம் இருப்பதால் கூடுதல் பணியாளர்கள் நியமிக்கப்பட வேண்டும் என்றும், இடமாற்ற கொள்கை ஆணையை நடைமுறையில் கொண்டுவர வேண்டும். இதேபோல் ராஜீவ்காந்தி மருத்துவமனையில் சில பிரிவுகளில் பணியாளர்கள் குறைவாக இருப்பது, மருத்துவ சாதனங்கள் பராமரிப்பு தாமதம், சுத்தம் மற்றும் பராமரிப்பு ஒப்பந்தங்கள் சரியாக அமல்படுத்தப்படாமை மற்றும் நோயாளி காத்திருப்பு நேரம் அதிகரித்தல் போன்ற பிரச்சனைகளும் ஊழியர்களால் கூட்டத்தில் எடுத்துக் கூறப்பட்டது. அதனைத் தொடர்ந்து அரசு சங்கத்தின் நியாயமான கோரிக்கைகளை விரைவில் நிறைவேற்ற வேண்டும் என்றும், இல்லையெனில் தொடர் போராட்டங்கள் நடத்த தீர்மானிக்கப்பட்டது. இதற்கு அனைத்து செவிலியர் மற்றும் மருத்துவ ஊழியர்களும் ஒற்றுமையுடன் இணைந்து செயல்பட வேண்டும் என்றும் கூட்டத்தில் வலியுறுத்தப்பட்டது. இந்த கூட்டத்தில் பல்வேறு பிரிவுகளில் பணிபுரியும் செவிலியர்கள், மருத்துவ ஊழியர்கள் மற்றும் சங்க உறுப்பினர்கள் திரளாக கலந்து கொண்டனர். 2.5 கோடி ரூபாய் மோசடி வழக்கில் கைதான சுகாதாரத்துறை அதிகாரிகள் உட்பட 6 பேருக்கு நிபந்தனை ஜாமீன் வழங்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி அரசு சுகாதாரத்துறை மூலம் மருந்து மாத்திரைகள் கொள்முதல் செய்யப்பட்டு அரசு மருத்துவமனை மற்றும் ஆரம்ப சுகாதார நிலையங்களுக்கு வழங்கப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் கடந்த 2023ஆம் ஆண்டு ஆரம்ப சுகாதார நிலையங்களில் கர்ப்பிணிகளுக்கு வழங்கிய சத்து மாத்திரைகள், குழந்தைகளுக்கு வழங்கப்பட்ட வைட்டமின் ஏ மாத்திரைகள் தரமற்று இருந்ததால் கர்ப்பிணிகள் மற்றும் குழந்தைகள் வாந்தி எடுத்து மயங்கினர். இது தொடர்பாக சுகாதாரத்துறை அதிகாரி மேரி ஜோஸ்பின் சித்ரா அளித்த புகாரின் பேரில் லஞ்ச ஒழிப்பு காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டனர். அப்போது தேசிய சுகாதார இயக்ககத்தில் ஊழியராக பணியாற்றிய நடராஜன் என்பவர் தனது மனைவி மற்றும் நண்பர் பெயரில் 2 கம்பெனிகளை உருவாக்கி அதன் மூலம் 2,40,00,000 சத்து மாத்திரைகளை சப்ளை செய்தது தெரியவந்தது. இதனையடுத்து அவரை காவல்துறையினர் கைது செய்தனர்.
அதனைத் தொடர்ந்து அவரிடம் நடத்தப்பட்ட விசாரணையில் ஓய்வு பெற்ற சுகாதாரத்துறை முன்னாள் இயக்குநர்கள் மோகன்குமார், ராமன், துணை இயக்குநர் அல்லி ராணி மற்றும் தனியார் நிறுவன உரிமையாளர் மோகன், மற்றொரு நிறுவன பங்குதாரர்கள் புனிதா, நந்தகுமார் ஆகிய 6 பேருக்கும் தொடர்பு இருப்பது தெரியவந்தது. தொடர்ந்து கடந்த சில நாட்களுக்கு முன்பு 6 பேரையும் காவல்துறையினர் கைது செய்து காலாப்பட்டு மத்திய சிறையில் அடைத்திருந்த நிலையில் அவர்கள் 6 பேரும் ஜாமீன் கேட்டு சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தனர். அந்த மனுவை விசாரித்த நீதிபதி 6 பேருக்கும் நிபந்தனை ஜாமீன் வழங்கியுள்ளார். இதனைத் தொடர்ந்து மோசடி வழக்கில் கைதான அனைவரும் புதுச்சேரி காலாப்பட்டு மத்திய சிறையில் இருந்து நவம்பர் 7ஆம் தேதி ஜாமீனில் விடுவிக்கப்பட்டுள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது. இனி வருவது புதுவையில் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். புதுவையில் இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம் வழங்குபவர்கள் முத்து கோல்ட் ஹவுஸ், பாண்டிச்சேரி. தங்கம் 1 கிராம் 11,185 ரூபாய். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். வெள்ளி 10 கிராம் 1,620 ரூபாய். இத்துடன் ஏஎம்என் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம். உங்கள் ஏஎம்என் டிவி செய்திகளை யூடியூபில் உடனுக்குடன் காண ஏஎம்என் டிவி பாண்டிச்சேரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் செய்யுங்கள்.